காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன். சிங்களனுக்கு துணை என்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன். மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி. ஐ ஹேட் இட். டே, யாருக்கு என்னதே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசி ஏதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்ணுறவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா பிக்காடி. ஏய் போடா. எல்லா வெறியும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கேன். நான் நாள் அப்படி. மீட்டு மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்ணுறான். அவன் முடிவு பண்ணிட்டே. இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்கள் 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பேசுனதில் சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன். நீங்கள் யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்கள் வீட்டில் காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வழியணுமா, பாட்டு வழியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட அவர் நான் அவரும் நின்றுக்கணும். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். எழுது எழுது எழுது. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன். எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள், பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன். எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூரில் விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான்? மருத்துவம், உலக தரத்திற்கு மருத்துவம். ஆகச்சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க. தரத்தை கூட்டுவேன். தனியார் மருத்துவமனைக்கு போனால் செத்து போயிடுவோம். அரசு மருத்துவமனைக்கு போனால் தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன். நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன். இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அதனால ஏதோ சும்மா பேசுவாருங்க, ஜாலியாக பேசுவாப்ல. அது சாத்தியமில்லாத பேசுவாப்ல. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தாண்டா புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். ஏன்? கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். சிறந்த மருத்துவம். 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை மருத்துவம். 90 வயது ஆத்தா சாக கிடக்கிறாளும், அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய், அவளுக்கு மருத்துவம். அடுத்து என்னடா? அறிவு, கல்வி. ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு. உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பர் கொண்டு போவோம். தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங்,
பின்லாந்து, இந்த 5 நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும். தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை. எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு? வா, அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. முடிஞ்சிட்டது. சொல்லு, இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும் ராஜா, நடக்கும். விண்வெளியில் பறப்பம் நினச்சியா? கப்பலில் மிதப்பம் நினச்சியா? கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினச்சியா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பின் தாய். இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா? அதான் அங்கே. உயிரை காத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன். கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை, எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். எதுல? வேளாண்மையில். பில்கேட்ஸ் சொல்றான் 2,76,000 ஏக்கர்ல விளைநிலத்தில் அவன் வேளாண்மை செய்யறான். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன். எப்படி நீ இதில் செய்கிற சாப்ட்வேர், அதில் மென்பொருள் தொழிலில் வல்லுநராக இருக்கிற மேதையாக இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இதுக்கு வர அப்படின்னா, அங்குதான் பொருளாதாரம் இருக்குது, அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். ஒரு கிலோ தக்காளி 200 ரூபாய் நான் குதிச்சிய, நான் வேளாண்மை சிரிக்கிறேன். நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. நான் வந்தால் நாட்டுக்கோழி முட்டை பண்ண 100 ஏக்கர் 50 ஏக்கர் 60 ஏக்கர் 700 ஏக்கர் 300 ஏக்கர் நாட்டுக்கோழியாக மேயும்டா. என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் 1/2 லிட்டர் 2 முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான். தொட்டா தூக்கி வீசிடுவாங்க. ஏன்? நான் சொல்றதை செய், உடலை உறுதி செய், முடிஞ்சா படி. ஏன்? படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை. இதுக்கு பேர் என்ன? பாலிசி. பாலிசி பாலிசி ப்ரோ, பாலிசி. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள், நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். 2016 22 தொகுதி பொது தொகுதி, 21 16 தொகுதி பொது தொகுதி. குறிப்பாக ஆதி தொல்குடிகள், முடிதிருத்திர மருத்துவ குலம், துணிவெழுக்கிற வண்ணார், குயவர், தச்சர், எல்லாருக்கும் ஆதி பழங்குடி தாய்க்குடி குறவர் குடிக்கு தேர்தலை நீக்க பொது தொகுதியில் இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த விமர்சகர்கள், இந்த கருத்தாக்கிகள் பேசல, நாம பேச வேண்டியது இருக்கு. எவனும் பேசல.